வணக்கம் மக்களே. உலகையே அச்சுறுத்தி வந்த இந்த எபோலா அப்படிங்கிற ஒரு வைரஸ் சமீப காலமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஆப்பிரிக்க நாடான காங்கோ மற்றும் உகாண்டாவுல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த வைரஸ் காய்ச்சலுக்கான அறிகுறிகள்லாம் என்னென்னது? இது எதனால பரவிட்டு வருது? நெக்ஸ்ட் இதுக்கு மருந்து ஏதாவது இருக்கா? அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேவா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த எபோலா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இது ஒரு வைரஸ் தொற்று நோய். அதாவது இது மூலியமா இந்த வைரஸ் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா கடுமையான காய்ச்சல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இது ஃபர்ஸ்ட் எங்க இது அதாவது எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னா 1976ல ஆப்பிரிக்க நாடான காங்கோ அப்படிங்கிற நாட்டுல எபோலா அப்படிங்கிற ஒரு ஆற்று பகுதி இருக்கு. அந்த ஆற்று பகுதியில இருந்து தான் இந்த வைரஸ் தொற்று என்ன இருக்கு அப்படின்னா உருவாகி இருக்கு. ஓகேவா? இப்ப இதனால இது எது இப்ப இது எதன் மூலியமா இது பரவுதுன்னு பாத்தீங்கன்னா இது காற்று மூலியமாலாம் என்ன ஆகாது அப்படின்னா பரவாது. எந்த நோயாளிக்கு அதாவது எந்த நபருக்கு இந்த வைரஸ் தொற்று இருக்கோ அவரை நம்ம தொட்டா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா பரவிடும். நெக்ஸ்ட் அவரோட ரத்தம், அப்புறம் அவருடைய எச்சில், அப்புறம் அவருடைய உடல் திரவங்கள், வியர்வை இதன் மூலமாகவும் பரவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் இது பாதிக்கப்பட்ட விலங்குகளில் இருந்தும் நமக்கு பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா இதுக்கான அறிகுறிகள் என்னது அப்படின்னா கடுமையான காய்ச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும், வாந்தி இருக்கும், வயிற்றுப்போக்கு இருக்கும், தொண்டை வலி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல நம்ம உடல் உறுப்புகள்ல இருந்து ரத்தப்போக்கு கூட ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஏதாவது மருந்துகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா இது வரைக்கும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்கப்படல. இனிமேல் ஆரம்ப நேரத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நோயை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.